الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد المرسلين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تحرك به لسانك لتعجل به عن سهل بن ساعد الساعدي رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم الأنات من الله والعجلة من الشيطان رواه الترمذي. எங்களை படைத்த இறைவனை எல்லா நேரங்களிலும் எல்லா கட்டங்களிலும் அஞ்சி பயந்து வாழும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசியத்தும் நசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் இருக்கிறதே, இந்த இஸ்லாமிய மார்க்கம் எங்களுடைய வாழ்வில் எல்லா கட்டங்களுக்கும் எல்லா நிலைமைகளுக்கும் வழிகாட்டி இருக்கிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அணுவளவேனும் சந்தேகமும் கிடையாது. இதில் என்ன வலியுறுத்தல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்ன வழிகாட்டல்கள் காட்டப்பட்டிருக்கிறதோ அதனை எடுத்து நடப்பதில் நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி இருக்கிறது. அதனுடைய முடிவு புகழப்பட்டதாக இருக்கும் என்ற விடயம் இஸ்லாம் ஆரம்ப காலம் தொட்டதிலிருந்து இன்று வரைக்கும் பல விடயங்கள் எங்களுக்கு அத்தாட்சிகளாக இருக்கின்றன. எனவே நாங்கள் மேற்கொள்கின்ற அனைத்து கர்ம காரியங்களிலும், அது உலக நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, மறுமை சம்பந்தப்பட்ட வழக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லா விடயங்களிலும் நிதானத்தை கையாளுமாறு இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. யோசித்து உலக காரியங்களாக இருந்தால் அதனை மேற்கொள்வதற்கு முன்னால் இது சரியா தவறா பிழையா என்று, நான் இந்த நேரத்தில் இதனை மேற்கொள்வது சரியா தவறா, இந்த காரியத்திற்குள் நுழைவது சரியா பிழையா தவறா என்றெல்லாம் நிதானமாக சிந்தித்து செயல்பட சொல்லி இருக்கிறது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला हमको इस्लाम दीनुल हमारा रिलीजन दीनुल इस्लाम है. इसमें हम जो बात जो काम कर रहे हैं ये काम उखरवी कल क़यामत के दिन हमारे मौत के बाद आने वाले जिंदगी में भी हो या इस दुनिया में हम दुनियावी चीज कामों में हम लग रहे हैं, इस दुनियावी काम में भी हो, इस्लाम ने एक अच्छी तरह एक इरशाद फरमाया. ये क्या है? तअन्नी के साथ, थोड़ा सोच के बाद थोड़ा नरमी के साथ मुआमला करने के लिए हर चीज में हमको हुक्म फरमाया. जल्दी में काम करना ये खसारत तक पहुंच जाएगी. इसलिए नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया अल अनातु मिनल्लाह, थोड़ा सोच के काम करना, थोड़ा नरमी के साथ काम करना ये अल्लाह की तरफ से है, ये इस्लाम में है, ये अच्छे वाले काम में है. जल्दी करना, सोच के बगैर एक बात को सुनकर वैसे हुक्म करना, बात करना, ये गलत बात है. ये जल्दी शैतान की तरफ से है. शैतान जब अल्लाह ने आदम अलैहिस्सलाम को सुजूद करने के लिए हुक्म फरमाया, वो जल्दी से अल्लाह का हुक्म को तोड़ा. वो क्या कहा? मैं आग से बनाया हुआ है, मैं मिट्टी के बनाया हुआ आदम को किस तरह सुजूद करता हूं, सुजूद करने वाला हूं, इस तरह अल्लाह का हुक्म को वो तोड़ा जल्दी से. अल्लाह क्या कर रहा है? नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम जब उस पर जिब्रील अलैहिस्सलाम कुरान लेकर आकर वही फरमाया, उस टाइम जिब्रील अलैहिस्सलाम जो अल्लाह का बात कुरान का जिक्र करते हैं, इसके साथ साथ नबी अकरम सल्लल्लाहु अलैहि वसल्लम भी उसका जुबान को हिलाया था, कुरान को पढ़ता था. अल्लाह ने क्या हुक्म फरमाया? ला तुहर्रिक बिही लिसानक, आपके जुबान को आप न हिलाओ, लिताअजल बिही, जल्दी न करो. पहले जिब्रील अलैहिस्सलाम पढ़ेगा, उसके बाद आपका दिल में वो खुद बेखुद वो आ जाएगा. इस तरह बताया. क्यों? जल्दी में काम करना खसारत तक पहुंचती है. எனவே கணித்துக்குரிய மேலானவர்களே, உலக சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, மறுமை சம்பந்தப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, நிதானமாக செயல்படும்படி இஸ்லாமியர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கிய பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை ஓதி காட்டுகின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நாவும் அசையும். ஏன்? குர்ஆனை என் மூலமாக தப்பி போய்விடக் கூடாது என்று அவசரப்பட்டு என்ன செய்வார்கள்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவரோடு சேர்ந்து ஓதுவார்கள். அல்லாஹ் ஆயத் இறக்குறான், கட்டளை இடுகிறான், லா துஹர்ரிக் பிஹி லிசானக், நீங்கள் அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம், லிதஅஜல பிஹி, அவசரப்பட வேண்டாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவதாக ஓதுவார்கள், அதற்கு பின்னால் அது ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய உள்ளத்தில் பதிந்து விடும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை இட்டிருக்கிறார். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அல் அனாத்து மினல்லாஹ், ஆர் அமர நிதானமாக செயல்படுவது அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உள்ளது.
வல் அஜலத்து மின ஷைத்தான், ஒரு விடயத்தை யோசிக்காமல் அவசரமாக செயல்படுவது, அது உலக சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும் சரி, அவசரமாக செயல்படுவது அது ஷைத்தானுடைய புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது, அது நஷ்டத்தின் பக்கம் விட்டு செல்லும். எனவே கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அது எல்லா கட்டங்களிலும் சரி ஒரு இலக்கு இருக்கிறது. நான் மேற்கொள்கின்ற விடயம் எனக்கு பயன் தர வேண்டும், நான் மேற்கொள்கின்ற விடயம் எனக்கு பயன் தர வேண்டும் என்பதுதான் அனைவருடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த காரியம், அந்த விடயம் எனக்கு பயன் தர வேண்டும் என்று சொன்னால் நான் கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து செயல்படுவது மிகவும் பொருத்தமானதாக அமையும் என்கிற விடயத்தில் நிர்மான சந்தேகமும் கிடையாது. हर बंदे के पास एक हदफ होता है, हर कामों में हम क्या सोचते हैं, हम जो भी काम कर रहे हैं इसमें हमको नफा होना चाहिए. हर बंदे का सोच ये है, ये नफा होने के लिए क्या करना है, थोड़ा सोच के काम करना है, जल्दी न करना है. जल्दी हम करेंगे फिर हसारत तक वो पहुंच जाती है. अगर कोई बंदा मुझे एक बात सुन रहा है, आपके बारे में ये बंदा ये कहा, मैं वैसे फौरन ये जो कहा है उस बंदे के पास जाकर मैं उसको गाली दे रहा हूं, फिर मुझे पता चला ये काम, ये बात वो नहीं कहा, वो वैसे झूठ है. उस तरह पता चलने के बाद मैं उसको गाली दिया, ये गाली को दोबारा नहीं ले सकता है, उसका दिल टूट जाएगा. इसलिए अगर कोई बात मेरा कान तक पहुंचती है उसके बाद मैं क्या करना है, उसको बहस करना है, ये बंदा किया है या नहीं किया, इस तरह सोच के काम करना है. कुरान में अल्लाह ने जिक्र किया, या अय्युहल्लज़ीना आमनू इन जाअकुम फासिकुम बिनबइन फतबय्यनू अन तुसीबू कौमन बिजहालतिन फतुस्बिहू अला मा फअलतुम नादिमीन. अगर कोई बंदा, कोई फासिक आपके पास एक खबर लेकर आता है, उसको आप न मानो, पहले उसको तबयीन करो, उसको बहस करो. उसके अगर बहस के बगैर आप लोग कोई कार्रवाई करेंगे, उसके बाद फतुस्बिहू अला मा फअलतुम नादिमीन, जो बंदा आपने जो कार्रवाई किया उस पर आप नदामत हो जाएंगे. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இஸ்லாம் எங்களுக்கு எல்லா விடயங்களிலும் நிதானத்தை கையாள சொல்கிறது, தீர விசாரிக்க சொல்கிறது. ஒரு கெட்ட மனிதன் ஒரு விடயத்தை உங்களுடைய காதுக்கு கொண்டு வந்து சேர்த்தால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், நீங்கள் அந்த விடயத்தை தீர விசாரியுங்கள். இவர் சொன்னாரா இல்லையா, அந்த விடயம் இப்படி நடந்ததா இல்லையா என்று தீர விசாரியுங்கள். அவசரப்பட்டு அவனுக்கு எந்த ஒரு விடயத்தை நீங்கள் மேற்கொண்டு விடாதீர்கள். அவ்வாறு நீங்கள் தீர விசாரிக்காமல் மேற்கொண்டால் இறுதியாக அந்த விடயம் பொய் என்று தெரிந்து விட்டால் நீங்கள் மேற்கொண்ட அனைத்து விடயத்திற்கும் நீங்கள் கைசெல்லப்படுவீர்கள், கவலைப்படுவீர்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறது. எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, நிதானம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. ஆனாலும் இஸ்லாத்தினுடைய விடயத்திலே நிதானம் என்பதற்கும் அவசரப்படுதல், விரைந்து செயற்படுதல் என்கிறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. அவசரப்படுவதற்கும் நிதானத்திற்கு எதிர்ச்சொல் தான் அவசரப்படுதல். அவசரப்படுதல் என்கிறது ஒன்று இருக்கிறது, விரைவாக செய்வது ஒன்று இருக்கிறது. இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவசரமாக செய்வதென்றால் என்ன, அந்த விடயத்தை நேரம் வருவதற்கு முன்னால் அவசரப்படுவது, அல்லது நேரம் வந்துவிட்டது அதற்கு பின்னால் அதில் எவ்வாறு நாங்கள் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமோ அந்த முறைப்படி செய்யாமல் மிக வேகமாக செய்வது, இது அவசரப்படுதல். இது கூடாது இஸ்லாத்தில். ஆனால் இஸ்லாம் சில விடயங்கள் என்ன சொல்லியிருக்கிறது, வஃபீ ஸாலிக ஃபல்யதனாஃபஸில் முத்தனாஃபிஸூன், இந்த மாதிரியான காரியங்கள் நீங்கள் போட்டி போட்டுக் கொள்ளுங்கள், விரைந்து செயற்படுங்கள் என்று எங்களுக்கு சில விடயங்களை சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் என்ன அர்த்தம், ஒரு விடயம் அதனுடைய நேரம் வந்ததற்கு பின்னால் அந்த காரியத்தை அதனுடைய சட்டதிட்டங்களை அழகான முறைக்கு பேணி எந்த ஒரு காரியமும் விளக்கப்பட்ட காரியங்கள் அதற்குள் வந்து விடாமல் எதனை செய்ய வேண்டுமோ அந்த விடயம் எங்களிருந்து விடுபட்டு விடாமல் அழகாக செய்வதற்குத்தான் விரைவாக செய்வது என்று பொருள்படும். உதாரணத்திற்கு தொழுகையுடைய நேரம், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கம். தொழுகை என்பது நேரம் குறிக்கப்பட்ட ஒரு வணக்கம். துஹுடைய தொழுகை 1 மணிக்கு இப்போ நடக்கிறது, நான் 3 மணிக்கு தொழலாம் என்று எந்த ஒரு மனிதனுக்கு முடிவெடுக்க முடியாது. நான் பொம்மணிக்கு செல்ல வேண்டும், எனக்கு ஓஃப் நேரம் 10 மணி தான் என்பதற்காக வேண்டி 10 மணிக்கு என்ன செய்ய முடியாது, இந்த ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற முடியாது. நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த நேரம் வந்ததற்கு பின்னால் நான் இப்போது தாமதிக்க முடியாது. 12:55க்கு ஜும்மாவுடைய கடமை என்று சொன்னால் நான் சோம்பேறித்தனமாக இருந்துவிட்டு 1:10க்கு வந்து என்ன செய்ய முடியாது, தொழுகையுடைய காரியத்தில் ஈடுபட முடியாது. அப்படி ஈடுபட்டால் என்னுடைய நன்மையுடைய விடயத்தில் குறைபாடு ஏற்படும். அல்லாஹ் நன்மையை குறைத்து தருவான். எனவே கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே,
விரைந்து செயல்பட சொன்ன விடயங்களில் ஒன்றாவது தொழுகை. அதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது? பொடுபோக்குத்தனம் செய்யக்கூடாது, சோம்பரித்தனம் காட்டக்கூடாது. இரண்டாவது கடனை நிறைவேற்றுதல். கடனை நிறைவேற்றுதல். நான் ஒரு மனிதனிடமிருந்து கடனை பெற்றுவிட்டால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதனுடைய நேரம் வந்துவிட்டால் நான் உடனே அந்த கடனை நிறைவேற்றி விட வேண்டும். அல்லது எனக்கு வசதி வாய்ப்பு வந்து விட்டது, கையில் இப்போது பணம் இருக்கிறது என்று சொன்னால் நான் அந்த கடனை நிறைவேற்றி விட வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜுடைய கடமை எனக்கு கடமையாகி விட்டது என்று சொன்னால் நான் அந்த ஹஜ்ஜுடைய கடமையை அடுத்த வருடம் அடுத்தடுத்த வருடம் என்று பிற்படக்கூடாது, செய்து முடித்து விட வேண்டும். அதே போன்று ஒரு பெண்ணுக்கு, என்னுடைய மகளுக்கு, என்னுடைய சகோதரிக்கு நல்ல ஒரு கணவன் வந்திருக்கிறார், நல்ல ஒரு வரம் வந்திருக்கிறது என்று சொன்னால் திருமணம் முடித்துக் கொடுப்பதில் மிக தாமதம் காட்டக்கூடாது, அவசரமாக செய்து கொடுக்க வேண்டும். அதே போன்று ஒரு ஜனாதா நிகழ்ந்து விட்டால் அந்த ஜனாதாக்கு செய்ய வேண்டிய 4 கடமைகள் இருக்கின்றன, அவற்றை மிக அவசரமாக செய்து அந்த ஜனாதாவுடைய கடமை நிறைவேற்றி விடுவது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலாளர்களை தௌபா செய்வது. இதற்கு நேரம் வரட்டும், அடுத்த ரமலான் வரட்டும் என்ற கர்மம் கிடையாது, அதனையும் அவசரமாக செய்து முடித்து விட வேண்டும் என்று இஸ்லாம் விரைவாக செய்ய சொல்ல சில விடயங்கள் இருக்கிறது. அதில் நாங்கள் விரைவாக செயல்பட வேண்டும். அப்படி என்றால் அதனை எவ்வாறு செய்ய வேண்டுமோ அதனுடைய நிபந்தனைகளை பேணி, சட்டத்திட்டங்களை பேணி, அதனுடைய விளக்கப்பட்ட வழிகளை தவிர்த்து அழகான முறைக்கு அவசரமாக செய்வதற்குத்தான் விரைவாக செய்வது என்று பொருள்படும். அதற்கு மாற்றமாக அவசரமாக செய்வது. அப்படி என்றால் ஒரு மனிதன் அவசரமாக ஓடி வருகிறான், வந்து வுது செய்கிறான். வுது செய்கின்ற நேரத்திலே காலை முழுமையாக கழுவ வேண்டும். இந்த காலுடைய இந்த பின்புறம் பகுதி விடுபடுமாக இருந்தால் அவசரம் அவ்வளவுக்கு. இந்த அவசரம் கூடாது. இந்த விரைவாக செய்வதற்கும் அவசரமாக செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயலுன் லில் அகாபி மினன் நார். வுது செய்கின்ற நேரத்திலே இந்த குதிகால் விடுபட்டுமாக இருந்தால், அவன் அவசரமாக விரைந்து செயல்படுகிறான் என்றால் அவனுடைய அந்த காலுக்கு நரகம் தகுதியாகிவிடும். அவசரம், இது கூடாது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலாளர்களே, இமாம் தலையை சுஜூதிலிருந்து எழுப்பதற்கு முன்னால் எங்களுடைய தலையை நாங்கள் உயர்த்தக்கூடாது, இது அவசரம், இது கூடாது. அதே போன்று கண்ணியத்துக்குரிய மேலானவர்களே, இவ்வாறு என்னென்ன கர்ம வணக்க வழிபாடுகளில் அதனை எவ்வாறு செய்ய வேண்டுமோ அந்த முறையை பேணி அவசரமாக அந்த கர்ம காரியத்தில் ஈடுபடுவதற்குத்தான் இஸ்லாம் வழிகாட்டி இருக்கிறது, தவிர அவசரமாக செயல்படுவதை மறுத்திருக்கிறது. मेरे प्यारे दोस्तों, अल्लाह सुब्हानहू व तआला कुछ चीजों में फलयतनाफसिल मुतनाफिसून, कोई बंदा उसमें अच्छे पहला वाला बन जाए, इस तरह कुछ चीजों में अल्लाह ने तरगीब दिया. इसमें पहला है सला, नमाज. जल्दी और नरमी के साथ मुआमला करने में फर्क है. जल्दी करना ये इस्लाम में मज़मूम वाला चीज है. एक बंदा आता है वुजू करने के टाइम जल्दी जल्दी वुजू करता है, मुंह नहीं अच्छी तरह नहीं गुस्ल नहीं करता है, अपने पाँव को अच्छी तरह उसको तदलील करके तहरीक करके वो वुजू नहीं करता है, ये जल्दी है. लेकिन और इसी तरह नमाज में आने के बाद इमाम सुजूद से वो होने तक, खड़ा होने तक पहले वो मामूम खड़ा होता है, ये जल्दी है. लेकिन फिर नरमी के साथ मामला करना किस तरह है? वुजू करने, नमाज का टाइम हो गया, ये टाइम होने के बाद वो जल्दी आता है, वुजू किस तरह करना है, उसका अरकान, उसका सुनन, उसको सारे सोच करके वो किया करता है, पूरा करता है वुजू को. उसके बाद नमाज पढ़ने के टाइम हर चीजों में खुशू खुदू के साथ थोड़ा जल्दी के बगैर सूरह फातिहा अच्छी तरह पढ़ के और इसी तरह जो जो तस्बीह पढ़ना है उसको अच्छी तरह पढ़ के वो नरमी के साथ वो नमाज को अदा करेगा. ये इस्लाम में तरगीब दिया चीज है. इसके अलावा जल्दी करना, वैसे आकर 2 मिनट में 4 रकात पढ़ लिया, इस तरह जल्दी करना मज़मूम है. उसको नहीं पता मैं किस तरह रुकू में क्या पढ़ा, सुजूद में क्या पढ़ा, वो उसको नहीं पता. वैसे इस तरह एक एक्सरसाइज करके वर्जिश करके वो जा रहा है, लेकिन उसका नमाज कबूल नहीं होगा. जल्दी करना, नरमी के साथ मुआमला करना, दोनों में फर्क है. इस्लाम में कुछ चीजों में तरगीब दिया, वो अच्छी तरह जल्दी करना है नरमी के साथ. इसमें नमाज पहला चीज है. नमाज का टाइम आ जाएगा, नमाज अदा करना है. उसके बाद हज का टाइम मेरा आ गया, मेरे पास पैसा है, मैं हज करना है, आने वाला साल, उसके आने वाले साल तक ताखीर करना जायज नहीं है. और इसी तरह गई हर्ज में कोई बंदे से ने ले लिया, मेरे पास अभी पैसा आ गया, मैं क्या करना है, ये कर्ज को अदा करना है. और इसी तरह तौबा करना है, जल्दी करना है. किसी को नहीं पता मौत कब आएगा,
اس لیے توبہ کا چیزوں میں بھی اس عمل میں بھی ہم جلدی کرنا ہے اور اسی طرح جنازہ کا امور میں بھی ہم جلدی کرنا ہے. اسی طرح ہمارے بہن یا ہمارے بیٹی کے کوئی شادی کرنے والا اچھا والا ایک آدمی مل گیا, پھر اس ہمارے بہن ہمارا بیٹی کو تزویج کر دینا. اس طرح کچھ چیزوں میں اسلام نے جلدی کرنے کے لیے بتایا ہے, لیکن یہ جلدی کرنا ویسے بلا علم جلدی نہیں کرنا ہے, سوچ کے جلدی کرنا ہے. اس لیے اللہ سبحانہ و تعالی اللہ نے کس چیزوں میں جلدی کے ساتھ معاملہ کرنے کے لیے بتایا اور اس چیزوں میں ہم اچھی طرح جلدی کر کے یہ سارے چیزوں میں فالو کرنے کے لیے ہم سب کو اللہ سبحانہ توفیق عطا فرما.